மார்னிங்லேருந்தே விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலி ஆடி வெள்ளி. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா எல்லாமே ஸ்பெஷலாக செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் எல்லோரும் பண்ணுற மாதிரி தாங்க. எண்ணெய் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு இங்கே வந்து நல்லா வதங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் கையோட உருளைக்கிழங்கு வறுவலுக்குமே எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு கடுகு மட்டும் தாளித்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் ஒரு வதங்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கும் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு காய் வந்து நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸும் பருப்பும் வந்து வேக வச்சு வச்சுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு வடையும் பாசிப்பருப்பு பாயாசமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ணி நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போதுமே எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் வந்து வீக்லி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க. பட் எங்களுக்கு வந்து நாங்கள் கோவிட் சமயத்தில் இருந்தபோது எங்களால் சரியாக போகவும் முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் அப்ராடில் யூஎஸில் 5 இயர்ஸ் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் லண்டன் வந்துட்டோம் இல்லைங்களா. ஸோ எப்பயுமே குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போய் சாமி கும்பிடாத மாதிரி எனக்கு எப்பயுமே ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக சரி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா செஞ்சு எல்லாமே படையல் மாதிரி செஞ்சு குலதெய்வத்தை நினச்சி அட்லீஸ்ட் இங்கே வீட்டில் இருந்தே விளக்காவது போட்டு கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் உருளைக்கிழங்கு நிறையவே பண்ணியிருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா காய் வெறுமனே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மசால் தூள், நாங்கள் டேஸ்ட்டுக்கு அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அதுவும் லைட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி போட்டு சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இங்கே வந்து லண்டனில் வந்து இப்போ நம்ம பெரிய பெரிய ஷாப்ஸில் போய் வாங்குகிற உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம ஊர் டேஸ்ட் இருக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் நான் இந்த தடவை என்ன பண்ணேன்னா இந்தியன் ஷாப்பில் போயிட்டு நம்மளோட க்ரோசரிஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அங்கே போயிட்டு அந்த நம்மளோட உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கும் காய் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். சாம்பார் வந்து காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் மசாலா ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுட்டு, இது ஹோம்மேட் சாம்பார் மசாலா தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாசிப்பருப்பு பாயசத்துக்கும் கையோட பாசிப்பருப்பு வறுத்து அடுப்பில் போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வந்து சாம்பார் மசாலா தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சா நல்ல மொறுமொறுன்னு ஆகும் இல்லைங்களா, கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சி ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பாசிப்பருப்பு வந்து வேக வச்சிட்டேன் பாயசத்துக்கு. அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு நட்ஸ் எல்லாம் போட்டு தாளித்து வெல்லம் போட்டு அதையும் பண்ணிக்கலாம். வடை போடணும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்பளம் போடலாம், தேஜுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் இது 3மே முடிஞ்சிருச்சு. சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு முடிஞ்சிருச்சு. சாதம் வடைக்கும் மாவாட்டிட்டு வந்துட்டேன். கடலைப்பருப்பு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக ஆட்டிட்டு கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி ஆட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், நிறைய கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து வடை போட போகிறேன். பாயசத்துக்கு வந்து கொஞ்சமாக நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வால்நட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு
அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பருப்பு வந்து வேக வச்சதை நல்லா மசிச்சு விட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வெல்லமும் கட் பண்ணி போட்டுட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன். முடிச்சிட்டேன். இந்த சாமி கும்பிட போகிறோம். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல சாம்பார் வந்து வச்சிருக்கேன். சில்லி சாம்பார். ஆமாம், சில்லி சாம்பார். ஏன்னா ஃபர்ஸ்டே வச்சுட்டேன், நல்லா கெட்டியாக திக்காக வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால சில்லி சாம்பார். அதுக்கப்புறம் கேரட் பொரியல், கேரட்டும் பீன்ஸும் போட்ட பொரியல். கேரட்டும் பீன்ஸ் போட்டு பொரியல். நீ இன்னைக்கு சாப்பிட போறியா கேரட்டும் பீன்ஸும்? ஏன் பிடிக்காது? காயெல்லாம் பிடிக்காது. தேஜு வந்து சாப்பிடணும் காயெல்லாம். ஓகே. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சில்ல வடை போட்டு வச்சிருக்கேன். வடை வந்து 2 பேட்ச் போட்டு வச்சிருக்கேன். நல்ல மொறுன்னு வடை போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸ்வீட்டாக நல்ல நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு, ஆமாம், திராட்சை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ். இன்னைக்கு நம்ம வீட்டோட இதுதான் நம்ம வீட்டோட லஞ்ச். குக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சுவலி ஃபோட்டோ வந்து எங்ககிட்ட குலதெய்வம் ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவாக நாங்கள் இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரல. ஸோ எங்ககிட்ட அந்த சாஃப்ட் காப்பியை கொண்டு போய் இங்கே வந்து ஷாப்ஸ் இருக்குது. நம்ம அங்கே போனோம்னா ஃபோட்டோவுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னே தனியாக மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா பென்ட்ரைவில் வந்து குலதெய்வம் ஃபோட்டோவை வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த ஷாப்புக்கு போய் இந்த மெஷினில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ, சாமியோட ஃபோட்டோ என்ன சைஸில் வேணும், 6x4 வேணுமா, என்ன வேணும், இல்லை பார்டர்ஸ் வேணுமா, அந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பே பண்ணோம்னா அதில் வந்துட்டு நமக்கு பில் வந்துடும். பில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சைஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷினில் பிரிண்ட் ஆகி நமக்கு கீழே வந்து ஃபோட்டோவாகவே நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஃபோட்டோவை நாங்கள் வந்து இன்றைக்கி பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். கூடவே வந்து ஃபோட்டோ ஃப்ரேமும் பார்த்துடலாம் சாமி போடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதே சைஸ்க்கு உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருந்த ஷாப்புக்கு போனோம். ஆக்சுவலி இந்த ஷாப்லேயே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கிடைக்காது. பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போயிட்டு நாங்கள் பிரிண்ட் பண்ணதுக்கு உள்ள எக்ஸாக்ட் ஃபோட்டோக்கு தேவையான ஃபோட்டோ ஃப்ரேமையும் நாங்கள் அங்கேருந்து வாங்கிக்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் சாமி வச்சு எல்லாத்தையும் வச்சு படைக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட வந்து இங்கே ப்ராப்பராக பிளேட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ அதுவுமே கடையிலேருந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.